மிக்ஸ் அண்ட் மேட்ச் உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. தமிழர் தாயகத்தில் சில நாட்கள் தங்கியிருந்து தலைவரை நேரில் சந்தித்து பேசி அந்த சந்திப்பு குறித்தும் தலைவரின் ஆளுமை குறித்தும் பலமுறை பெருமிதத்துடன் பொது மேடைகளில் பகிர்ந்த நினைவழியா நாட்களின் பதிவுடன் ஈரமுள், அதாவது ஈழத்தின்பால் ஈரமுள்ளவன் மட்டும்தான் ஈரத்தில் நனைந்து வந்திருக்கிறான். இந்த ஈரம் தமிழக மக்களுக்கு அன்று இருந்திருந்தால் ஈழம் எப்போதும் விடிஞ்சிருக்கும். அந்த ஈரத்தின் ஈரத்தோட நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. வராதவர்களுக்கு ஈரம் இல்லை. அந்த ஈரம் இருந்திருந்தால் அன்றே நாம் இந்த ஈழத்தை வாங்கியிருக்க முடியும். தமிழக திரைத்துறையின் இயக்குனர் இமயம் பாரதிராஜாவின் உடல் அவரது தேனி மாவட்டத்தின் பெரியகுளத்தில் உள்ள பண்ணை வீட்டில் இன்று மாலை நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்த பண்ணை வீட்டில்தான் தனது உடலை புதைக்க வேண்டும் என்பது இயக்குனர் பாரதிராஜாவின் விருப்பம். அவரது விருப்பப்படியே இந்த அடக்க நிகழ்வு நடந்தது. சென்னையிலிருந்து பிரத்யேகமான ஒரு வாகனத்தில் தேனிக்கு கொண்டு செல்லப்பட்ட இயக்குனர் இமயத்தின் உடல் வழியில் ஆங்காங்கே ரசிகர்களின் அஞ்சலிக்காக நிறுத்தப்பட்டது. அந்த அஞ்சலியின் பின்னர் அவரது உடல் இன்று காலை 7 மணிக்கு அடக்கம் செய்யப்பட இருந்த இடத்தை சென்றடைந்தது. அலங்கரிக்கப்பட்ட மேடையொன்றில் வைக்கப்பட்ட இயக்குனர் இமயத்தின் உடலுக்கு ரசிகர்களும் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ஏராளமான பிரமுகர்களும் உள்ளூர் மக்களும் அதிகளவில் திரள் நிலையில் அஞ்சலி செலுத்திக் கொண்டனர். அதன் பின்னர் தமிழக அரசின் அரச மரியாதையுடன் மண்வாசனை படைப்பாளியின் உடல் மண்ணுக்குள் போனது. இந்த வேளை தமிழ் திரையுலகம் கொண்டாடும் இந்த கலைஞன் கொண்டாடிய ஒரு பெருந்தலைவராக தமிழர் தாயகத்தின் தலைவர் இருந்தார். உலகமே உற்று நோக்கும் ஒரு போராட்ட அமைப்பின் தலைவர் இவ்வளவு எளிமையாக இருக்க முடியும் என்பதற்கு பிரபாகரனே சான்று என பல தடவைகள் சொல்லிக்கொண்ட பாரதிராஜா தான் தலைவரை சந்தித்த போது அவரது எளிய தோற்றமும் ஆடம்பரமற்ற குணமும் ஒரு சாதாரண மனிதராக அவர் தன்னுடன் பழகிய விதமும் தன்னை கடுமையாக பாதித்ததாகவும் அவரே பல தடவைகள் சொல்லியுள்ளார். தலைவர் தன்னை ஒரு மூத்த சகோதரனாகவும் கலைஞராகவும் மதித்து அன்போடு வரவேற்றதாக குறிப்பிட்ட பாரதிராஜா தான் உணவருந்தும் போது தலைவர் பிரபாகரன் தனது கைகளால் உணவு பரிமாறிய அந்த தருணத்தை பல மேடைகளில் நெகிழ்ச்சியுடன் நினைவு கூர்ந்தும் இருந்தார். பெருந்தலைவர்கிட்ட மன்னிக்கணும், நான் ஒரு நல்ல கலைஞனாக நான் லாரி ஏறி இந்த ஊருக்கு வந்திருக்கேன். போகும்போது எப்படி போவேன்னு தெரியாது. அது எப்படி போனாலும் நல்ல கலைஞனாக திரும்பி போவேன்னு சொன்னேன். தலைவரின் மிக முக்கிய ஆளுமையாக அவரது கட்டுக்கோப்பான ஒழுக்கத்தை பாரதிராஜா குறிப்பிட்டிருந்தார். தலைவரின் தலைமையில் இருந்த போராளிகள் கட்டுப்பாடு மற்றும் தலைமைத்துவ பண்பு ஆகியவற்றை கண்டு அவர் வியந்திருக்கின்றார். தான் ஒரு பெரிய படைப்பாளியாக இருந்தாலும் தலைவரும் ஒரு சிறந்த போர்க்கலைஞர் மட்டுமல்லாமல் கலை, இலக்கியம் மற்றும் திரைத்துறை மீதும் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் என்பதையும் இயக்குனர் இமயம் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நாட்கள் நான் வண்டியில் இருக்கேன். அவர் பிரபாகரன் தலைவர். இன்னும் சொல்லுவேன், நான் எல்லாரும் தப்பாக எடுத்துக்கூடாது. இவரளவுக்கு நான் படிக்கலை. வைகோ அளவுக்கு ஆழமாக சிந்திக்கும் தோணும் இல்லை. சேர சோழ பாண்டியன், ஆமாம், சேரர் வாழ்ந்தார், சோழர் வாழ்ந்தான், கங்கை கொண்டான், என்னென்னமோ வீர வரலாறு, புலியை முரத்தால் விரட்டிய தமிழச்சிகள் வாழ்ந்த பூமி, இதெல்லாம் நான் வரிகளில் புஸ்தகங்களில் தான் படிச்சிருக்கேன். தவிர புஸ்தகத்தில் நான் படிச்சிருக்கேன். வீர வரலாறு, புலியை முரட்டால் நான் கண்கூடாக பார்த்தேன். இந்த மண்ணுக்கான சரித்திரகால புருஷனை நான் ஈழமண்ணில் பிரபாகரன் நாம சும்மா மேடையில் பேசி அந்த பெண்கள் போராளிகள் அவருடைய இருந்திருக்கு. 3 நாள் கிளாஸ் எடுத்தேன். இப்படி இருக்க ஒல்லி குச்சியா, அது சரியாக இதுகளான போராளி. ஆனால் இந்த அவங்களுடைய அந்த இதை களத்தில் பணியாற்றக்கூடிய விஷயங்களை கேட்டீங்கன்னா அப்படி ஷாக் ஆகிடும். ஒரு பெரிய நிர்வாகம் நடத்தினார். எல்லா மந்திரி சபை உண்டு. இது விளையாட்டுத்துறை, சுகாதாரத்துறை, காவல்துறை வச்சிருந்தார். நோட்டு மட்டும் அடிக்கல, பாக்கியெல்லாம்.
அதாவது ஈரமில்லாத இந்த இந்திய துணைக்கண்டத்தினுடைய ஒரு மிகப்பெரிய இது நாசம். அது வரலாறு மன்னிக்கிறார் இந்திய துணைக்கண்டத்தை. அப்படி இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தால் ஈழம் மறந்து எல்லாத்தையும் பண்ணார். நான் கூட இருந்து பார்த்தோம். அவன் முத தமிழ்ச்செல்வன் கூட்டிட்டு போறாரு. தமிழ்ச்செல்வன் 4-5 தலைவர்கள் ஒரே இடத்துல பார்க்க விட மாட்டாங்க. தமிழ்ச்செல்வன், சூசை, புட்டம்மன், இன்னொரு நடேசன் மட்டும் இல்லை, 10 அடி தூரத்தில் தான் இருந்தேன். அவர் நெருங்கி போயிட்டாரு வைகோ. அவருக்கு துப்பாக்கியெல்லாம் சுட கற்றுக் கொடுத்தாரு. இந்த அதே மாதிரி அறிவுமதி, அவன் என்னுடைய சிஷ்யன், அவன் கொஞ்சம் நெருங்கி இருந்தான். அதுக்கப்புறம் அவருக்கு ஷால் கொண்டு விடிடுவாங்க. ஏன்னா 8 அடி தூரத்தில் இருக்கும். மகாராஜா நேரம் வந்து கட்டி பிடிச்சார். அவர் சொன்னார், அப்போ சொன்னார், உட்காந்து பேசுங்க வாங்க உட்காந்து, இவ்வளவு தலைவர்களும் நாங்கள் வச்சு நம்ம ஒரே இடத்துக்கு அனுமதி இல்லை. ஆனால் பாரத ராஜா ஒரு இடமான நம்மளே உன்னுடைய மண்வாசனையின் போது நான் மதுரையில் தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். பாரத ராஜா வீரமணி மூலமாக சொல்லி அனுப்பிச்சு உங்களை சந்திக்கணுன்னு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. இப்போ நீங்கள் வர்றீங்கன்னு ஒன்று எல்லா கேசட்டையும் போட்டு பார்த்துட்ருக்கேன். உங்கள்கிட்ட என்னென்ன பேசுவதுன்னு நீங்கள் எங்களுக்காக ஒன்று செய்யணும். என்ன, என் பிள்ளைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்கள் வரலாறு, எங்களுடைய போராட்டத்தை ஒரு படமாக எடுக்கணும் சொன்னார். ஐயா, எப்படி ஐயா புலிகள் எங்களோடு வருவாங்க? நான் எங்கேயோ ஒரு இடத்து, நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எங்கள் பிள்ளைகள் வந்துடுவாங்க. அதுக்கு விசா தேவையில்லை, கழுத தேவையில்லை, ஊட்டு அவ்வளவு என்ன தேவையில்லை, அவர் வந்து சேர்ந்துருவாங்க. தமிழர் தாயகத்தில் தான் இருந்த வேளை தலைவர் தன்னை சந்தித்த போது புலனாய்வுத்துறை பொட்டம்மானும் சூசையும் தமிழ்ச்செல்வனும் கூட இருந்ததையும் அவர் நினைவூட்டியிருக்கிறார். அவர் அவ்வப்போது நினைவூட்டவும் தவறுவதில்லை. 2009ஆம் ஆண்டில் முள்ளிவாய்க்கால் பேரவலம் தமிழர் தாயகத்தை சுற்றி சுழன்றடித்த காலத்தில் தமிழர்களின் இனப்படுகொலையை தடுக்க கோரி தமிழகத்தில் இடம்பெற்ற பல போராட்டங்களில் பாரதிராஜா முன்னிலையில் நின்றார். ஈழத்தமிழர்கள் மீதான படுகொலையை கண்டித்தும் அன்றைய காங்கிரஸ் மத்திய அரசின் போக்கை கண்டித்தும் தனக்கு வழங்கப்பட்ட பத்மஸ்ரீ உட்பட்ட மத்திய அரசின் விருதுகளை திருப்பித் தருவதாகவும் அவர் ஒரு கட்டத்தில் அறிவித்திருந்தார். தமிழர் தாயகத்தில் ஆயுத வழி அரசியல் உரிமை போராட்டம் 2009இல் உரைநிலைக்கு வந்தாலும் இயக்குனர் இமயம் பாரதிராஜா மரணிக்கும் வரை தலைவர் மீதும் தமிழர் தாயகத்தின் மீதும் தனக்குள்ள மதிப்பையும் பற்றையும் ஆதரவையும் மறக்காமல் பல தடவைகள் சொன்ன அந்த நினைவழியா நாட்களின் பின்னணியில் தான் கடத்தலுக்கு வன்னியை பற்றி பேசினாங்க. வன்னி ஆயுதம் கடத்துறது, இந்த புத்தகமே ஒரு ஆயுதம் தான். இதை கடத்துங்கள் எல்லா தமிழர்களுக்கும். படித்து வரலாறு படிக்கட்டும், படித்தா தெரியும். ஏன்னா ரொம்ப பேருக்கு தெரியாது சார், தமிழனுக்கே தெரியல சார் என்ன விடுதலைன்னு, விடுதலை புலிகள்னு எல்லாம். ஐயோ கலகக்காரங்களாமே, வெட்டுவாங்களுமே, குத்தம், இப்படியா எவனுக்கும் சரியாக நாம் புகட்டவில்லை விடுதலை போராளிகளை பற்றி. எனக்கே ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சது. எம்ஜிஆர் ஒரு தடவை இளையராஜாவுக்கு இசை கச்சேரி கொழும்புல, அவனு லண்டன்ல இருந்து ஒரு லெட்டர் வருது இளையராஜாவுக்கு. என்னன்னா, இந்த மாதிரி நாங்கள் விடுதலை புலிகள் அங்கே வந்து நீங்கள் வந்து இலங்கை இவ்வளவு துரோகித்த அந்த சிங்கள மண்ணில் நீங்கள் அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக செல்வது எங்களுக்கு உடன்பாடில்லை அப்படின்னு மிரட்டிட்டாங்க. நான் பாங்க, இது என்னையா புலிக்கு இந்த இதெல்லாம் போட்டுருக்கு, இந்த சின்னம் போட்டு அந்த லெட்டர் சரிப்பா எம்ஜிஆர்ட்ட வைக்க. அது வரைக்கும் தெரியாது சார் விடுதலை போக்கி புலிகள்னா என்னன்னு. எம்ஜிஆர்ட்ட போய் கேட்கும், அதை படிச்சுப்பாத போவேன்னு சொல்லும், போவேனான்ட்டார். அவன் கேட்டது லண்டனுக்கு போகாத, இது ஸ்லோனுக்கு போகாதான்னாரு. அதுக்கப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓ தமிழ் இனம் அங்கே ஒன்று இருக்குது, இப்படி ஒரு போராளிகள் இருக்கிறார்கள், விடுதலை போராட்டம் என்று அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி இவர் பேசி அவர் பேசி இவர் பேசி தெரிஞ்சிச்சு. எனக்கு இன்று மாலை அவர் தான் நேசித்த மண்ணுக்குள் உறங்கச் சென்றிருக்கின்றார். இந்த வேளை அவர்
கடந்த காலத்தில் வெளிப்படுத்திய கருத்துக்களின் ஒரு தொகுப்பை இந்த வேளை கண்டுகொண்டால் அவர் எவ்வாறு தலைவர் மீதும் தமிழர் தாயகத்தின் மீதும் பற்றி கொண்டிருந்தார் என்பதை மீண்டும் ஒரு முறை நினைவூட்டிக் கொள்ள முடியும். புலம்பெயர்ந்து போன அத்தனை ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், ஜெர்மனியாக இருக்கட்டும், எனக்கு வந்து தமிழை தலைச்சு நிற்கிறான் சார். உங்களுக்கு தெரியாது, சிவன் தமிழை நம்மள இலங்கை தமிழை பிரமாதமான பொசிஷனில் இருக்கான். இன்னொன்று பிரபாகரன் செஞ்ச ஒரே பெரிய விஷயம், தமிழ் என்கின்ற எவ்வளோ சிலப்பதிகாரம் இருக்கு, அன்றைக்கி என்னென்னமோ புத்தகங்கள்லாம் இருக்கு, வள்ளுவர் கூட எழுதிட்டார். ஆனால் புத்தகங்கள் போச்சு, படிப்பாளிகளுக்கு மட்டும் தெரிஞ்சு ஓ இந்தியா இஸ் சச் அ கண்ட்ரி, சோ மெனி லாங்குவேஜஸ், அதில் ஒரு தமிழ். பிரபாகரனுக்கு பின்னால் தான் தமிழன் என்ற ஒரு இனம் வலிமையான இனம் என்று உலகத்துக்கு இருந்தது. பிரபாகரனுக்கு அப்புறம் தான் இல்லை. நீங்கள் ஏர்போர்ட்டில் போங்க, கொஞ்சம் கருப்பாக இருந்த பிடிச்சிடுவாங்க. தமிழ்நாடு கொஞ்சம் யோசிப்பான், ஸ்லோன்னு சொல்லிட்டு கூடாது, உடனே பார்ப்போம். ஏன்னா இவங்க ஒரு மாதிரி நம்ம மேலே அப்படி வச்சுட்டாங்க. ஒரு மாதிரியான ஆட்கள், ஸ்லோன், டைகர்ஸ், தமிழே நல்லதுதான், பயம் இருக்கட்டும்.